கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். துதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன். ஏய் கார்த்திக், எப்படிடா இருக்க? ஹாய் ரமேஷ், நீ எப்படிடா இருக்க? ஐம் ஃபைன் ஃபைன் ஃபைன். உட்காரா. எவ்வளோ நாள் ஆச்சு? ஆமா, எப்போ பெங்களூர் வந்த? பெங்களூர்லேருந்து வந்து 2 வருஷம் ஆச்சுடா மச்சான். இங்கே தான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். டேய், கம்பெனியை விட்றா. ஃபேமிலி எப்படி இருக்காங்க? உன் ஒய்ஃப் எப்படிடா இருக்காங்க? ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லடா, ஏதோ லைஃப் பட்னு போயிட்டு இருக்கு. என்னடா மச்சான், காலேஜில் சும்மா பப்ளியா இருப்ப, என்னாச்சு உனக்கு? மச்சான் அதெல்லாம் ஒரு காலண்டா. காதலிக்கிற வரைக்கும் லைஃப் ஒய்ஃப் எல்லாமே நல்லா தாண்டா போயிட்டு இருக்கு. கல்யாணம் ஆன அப்புறம் தான் அந்த பிரச்சனையே புரியுது. கல்யாணம் ஆன புதுசுல எல்லாமே ஜாலியா தான் இருந்துச்சு. போக போக லைஃப் விருப்பா இருக்குடா. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடா இருக்கு? சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கறனா, அதே பாஷையில சொல்லணும்னா என் ஒய்ஃப் இருக்கால, அவ இந்த வெப்சைட்ல ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி பிடிக்குதோ பிடிக்கலையோ அக்செப்ட் பண்ணுங்கிறா. அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி விட்டு வாழ முடியுமா மச்சான்? நமக்குன்னு ஒரு ஈகோ இருக்கு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைனா லைஃப் விருப்பா போச்சு. டேய், நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறியா? லைஃப் தான் விட்டு கொடுத்து வாழணும்டா. எல்லாம் வெளியில இருந்து பாக்கிறதுக்கு நல்லா தாண்டா இருக்கும். கூடவே இருந்து வாழறோம்னா எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. பொறுத்து பார்த்தேன், செட் ஆகிற மாதிரி தெரியல. பார்த்தல டைவர்ஸ் அப்ளிகேஷன், இன்னைக்கு தான் போய் வக்கீல பார்த்து அப்ளை பண்ணிட்டு வரேன். டேய், என்னடா கார்த்தி, டைவர்ஸ் பண்ற லெவலுக்கு உனக்கு என்ன ஆச்சு? மச்சான் உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா, நீயே கேளு. Okay, many more happy returns of the day. Thank you so much. 4th wedding anniversary. என்ன surprise இன்னைக்கு? என்ன சர்ப்ரைஸ்னு தெரியல. 7 மணிக்கா வந்து வெளில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. Very good. Congratulations. Enjoy the day. Thank you. Thank you so much. Bye. Bye. Okay. ஹலோ சார், நான் பேசிக் அவுட் சிஸ்டம்ஸ்ல இருந்து பேசுறேன். கார்த்திக் தான் பேசுறேன் சார். எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், ஏதோ ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு, அதனால தான். ஷூர் சார், கவலைப்படாதீங்க. we will take care சார். எப்படியாவது இன்னும் 2 மணி நேரத்துக்குள்ள நான் அந்த கான்ட்ராக்டை சப்மிட் பண்றேன் சார். ஷூர் சார், 100%. தேங்க்யூ வெரி மச். ஹலோ செந்தில், கொஞ்சம் இமிடியேட்டா கேபினுக்கு வர முடியுமா? சீக்கிரம் வாங்க. செந்தில், இந்த ஆபீஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு? How can you do this man? Prepare பண்ண கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட்ஸ் காணோம். செக்யூரிட்டில என்ன ஆச்சு? சார், நேத்து நைட் செக்யூரிட்டி ஃபுல் டைட் சார். அப்புறம் எப்படி டாக்குமெண்ட் காணோம் போச்சு? சார், நான் சொன்னது இந்த டைட் சார். செக்யூரிட்டி நேத்து ஃபுல்லா தண்ணி அடிச்சு படுத்துறான் சார். டாக்குமெண்ட் எங்க போச்சுன்னு தெரியலன்றான் சார். நான்சென்ஸ். உன்னால என்ன மடையவன் வேலைக்கு சேர்த்துது? சார், நீங்க தான் சார் என்ன இன்டர்வியூ பண்ணீங்க. என்ன மேடம், என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? 50 லட்சம் டைப் பண்ண வேண்டிய இடத்துல 50 கோடி டைப் பண்ணி வச்சிருக்க கான்ட்ராக்ட்ல ஃபிகர் எப்படி தப்பு வந்துச்சு? 2 வாரமா எனக்கு ஃபிகர்ல ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு சார். என்னது? MBA ஃபைனான்ஸ் சொல்ற ஃபிகர்ல ப்ராப்ளம்? நான்சென்ஸ். சார், நான் சொன்னது நம்ம ஸ்டாஃப் அம்சா ஃபிகர் சார். அவங்க ரொம்ப எடிட்டிங்கா ட்ரெஸ் பண்ணி வராங்க சார். எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். இன்னும் 2 மணி நேரத்துக்கு இந்த கான்ட்ராக்டை ரெடி பண்ணி கொண்டு வரல. எக்ஸ்கியூஸ் கேர், நீயும் இருக்க மாட்டே, அந்த மன்னிக்க நானும் இருக்க மாட்டேன். கெட் லாஸ்ட். ஓகே சார்.
வெட்டிங் ஆனிவர்சரி கூட இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்காரு? எவ்வளவு ஒரு irresponsible person ஆ ச்சே. ஜெர்னி ரொம்ப தலைவலியா இருக்கு. ஒரு கப் காஃபி கிடைக்குமா? என்னடி நான் பாட்டு காஃபி கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டு எங்கேயும் மறைச்சு பார்த்துட்டு இருக்க. அது சரி, என்ன வர வர வீட்லயே கிராண்டா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா? மட்டும் இல்லாம எனக்கு ஆஃபீஸ்ல செம்ம டென்ஷன் தெரியுமா? அந்த செந்தில் இருக்கான சரியான இடியட்ரி. ஒரு அனுப்ப வேண்டிய முக்கியமான கான்ட்ராக்டை டெட்லைன் வர வரைக்கும் சொல்லாம 50 லட்சம் ரூபாய் லாஸ். என்ன பண்றதுனே தெரியல. ஸ்டூபிட் ஃபெலோ. ஆபீஸ்ல வந்த லாஸையாவது அடுத்த கான்ட்ராக்ட்ல சரிப்படுத்திக்கலாம். இந்த வெட்டிங் ஆனிவர்சரி அதுமா என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி ஹர்ட் பண்ணிருக்கீங்க? அதை எப்படி சமாளிக்க போற? ஓ, வெட்டிங் ஆனிவர்சரில இன்னைக்கு மறந்தே போயிட்டேன். அந்த செந்தில் முட்டாளா? அப்ப நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி மறந்த நீ அடி முட்டாளா? இது பாரு ஜனனி, ஏதோ வெட்டிங் ஆனிவர்சரி மறந்து தப்புதான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இடியட்னஸ்ல ரொம்ப சொல்லிட்டேன். என்ன வெட்டிங் ஆனிவர்சரி தானே, இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கொண்டாடிட்டு போறோம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொண்டாடி போறோம். அதுக்கே இப்படி பிஹேவ் பண்ற? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இரிட்டேட் பண்ற நீ. வாவ், வெல் செட். வெட்டிங் ஆனிவர்சரி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு செலிப்ரேட் பண்ணிப்ப. அப்ப நாளைக்கு வந்து இந்த பொண்டாட்டி இல்லைன்னா வேற பொண்டாட்டின்னு சொல்லுவியா? இன்னைக்கு எப்படி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி உனக்காக ஆசாசியா கார்ட்ல இருந்து எல்லாம் பண்ணி வச்சேன். Don't deserve anything. Hate you. ஏன் இப்படி சாடிஸ் மாதிரி பிஹேவ் பண்ற? சீ, உன் கூட இருக்கிறத விட என்ன சாவணும். ஜனனி, ஜனனி, பத்மா, ஜனனி எங்க? மேல தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்தோடனே எழுப்ப சொன்னாங்க. என்னது வந்த உடனே எழுப்ப சொன்னாலாம்? ஒரு லீவ் நாள் அதுமா காலையில சீக்கிரம் இருந்து வீட்டு வரலாம் செய்ய மாட்டாளா? சரி சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த விஸ்கி பிராண்டி எல்லாம் எடுத்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணி வைங்க. நான் போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சரி. கொஞ்சம் சீக்கிரம் ஆகட்டும், வந்துட்டே இருக்காங்க. உண்மையிலே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணி நீங்க இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணல. ஐ அம் ரியலி ஹாப்பி. இந்த டே கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணி ஆகணும். லெட் அஸ் ஸ்டார்ட். சியர்ஸ். சிப் சிப். செல்வா மச்சி, உன் வைஃப் இன்ஃபார்ம் பண்ணாம எங்க வீட்ல கூப்பிட்டியே, உனக்கு பிரச்சனை ஆகாதா? இல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. இங்க நம்ம கிங் மாதிரி நம்ம சச்சதான் சட்டம். நம்ம என்ன சொல்றோமோ அதை நம்ம வைஃப் அப்படியே கேட்போம். காலேஜ் வேற சைலண்டா பூனை மாதிரி இருக்குமா, கல்யாணம் ஆயிட்டா இந்த மாதிரி ஆயிட்டா நம்ம ஆளு. சரி மச்சி, நான் வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, உன் வைஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. சாரிடா மாப்ள, மறந்துட்டேன். நீங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு இருங்க. நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. வெக்கப்படாதீங்கடா. பக்காடி இருக்கு, விஸ்கி இருக்கு, எது வேணுமோ என்ஜாய் பண்ணுங்க. நோ ப்ராப்ளம், கவலை இல்ல. ஜனனி, ஜனனி, ஜனனி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன இந்த டைம்ல தூங்கிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எழுந்துச்சு வா. வா கார்த்தி, வா. ரொம்ப வயிறு வலிச்சிட்டு இருக்கு கார்த்தி. அந்த ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ கார்த்தி. எப்ப பார்த்தாலும் வயித்த வலி ஏதாவது வலி சொல்லிட்டே இருக்க. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பறமா வந்திருக்காங்க. எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. போதுமா? முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க கார்த்தி. நீ வயிறு வலிக்குது, உயிர் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. உன் ஃப்ரெண்ட்ஸோட போய் குடிச்சு கூத்தடிக்கிறது தான் முக்கியமா போச்சா? என்ன சின்ன சின்ன விஷயத்துல ஓவர் ரியாக்ட் பண்ற? சாதாரண வயித்து வலி தான, பியரா போச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எழுந்துச்சு வா, அப்புறம் பேசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணாத சொல்லிட்டேன். How selfish you are. உன் மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன். எதையாவது ஒன்னாடி ரெசிப்ரோகேட் பண்ணி காட்டுறியா? எப்ப பார்த்தாலும் உன்னோட ப்ராப்ளம்ஸ், உன்னோட ஈகோ இதெல்லாம் தான் முக்கியமா போச்சு. I don't want to live with you. I just hate you. I want a divorce from you, Karthi. ஏய் போடி, இந்த மாதிரி ஒரு ராட்சசி கூட வாழறத விட டிவோர்ஸ் பண்ணிட்டு போலாம். சி. கார்த்தி, நீ சொல்றத வச்சு பார்த்தா நிஜமாவே மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், உன் ஃப்ரெண்டா இல்லாம
ஒரு தேர்ட் பர்சனா பார்க்கும்போது உங்க 2 பேர் மேலே தப்பு இருக்குடா. உங்க 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு இருக்குடா. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷனை உங்களால புரிஞ்சுக்க முடியல. அதான் உங்களுக்குள்ள பிரச்சனை. ரமேஷ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெளியில இருந்து பாக்குற உனக்கு என் பிரச்சனை புரியாதுடா. உனக்கு என் வீட்டுல நடக்கிறது சாதாரண பிரச்சனையா தெரியும். ஆனா அதோட வழி என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். கூடவே இருந்து வாழறவன் நான். புரியுதா? நெருப்புன்னு பேப்பர்ல எழுதிட்டு அது மேல உட்காந்துருக்க நீ. ஆனா நெருப்பை வச்சுட்டு அது மேல உட்காந்துருக்கேன் நான். அதோட வழி என்னன்னு எனக்கு தான்டா தெரியும். உனக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி நல்ல ஒய்ஃபா வந்துட்டா என் வாழ்க்கையில நடந்த மாதிரி உன் வாழ்க்கையில நடந்திருந்தா அப்ப தெரியும்டா. ஏய், உன் வாழ்க்கையில் நடந்த பத்தி நீ பேசுற. என் வாழ்க்கையில் நடந்த பத்தி சொன்னா உன்னால தாங்க முடியாதுடா. கங்கா 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 many more happy returns of the day. உன்னோட வெட்டிங் anniversary ஒரு ஸ்மால் gift. நம்ம வெட்டிங் anniversary வாங்கிட்டு வரதுக்கு இந்த பிச்சைக்கார gift தான் கிடைச்சதா? ஆத்து நிறைய தண்ணி ஓடணும் நாய் நக்கி தான் குடிக்கிறது சரியா தான் இருக்கு. எங்க அப்பா கொடுத்த பணம் தான் வீடு நிறைய இருக்கு. போயிட்டு ஒரு நல்ல gift வாங்கிட்டு வர தெரியாது உனக்கு? கங்கா, gift கொடுக்கறது ஒருத்தர் அன்பை வெளிப்படுத்துதான். அதை விட்டுட்டு நாய் பிச்சைக்காரன் இப்ப சொல்லிக்கே எனக்கு கேவலப்படுத்துறேன். கிஃப்ட் வாங்குறது நான் சம்பாதிச்சு சொந்த பணத்துல வாங்கினா அது சந்தோஷம். அதை விட்டுட்டு உங்க அப்பா கொடுக்குற பணத்துல வாங்கினா அது சந்தோஷமா எனக்கு? இந்த சீரியல் ஹீரோயின் மாதிரி டைலாக் பேசாத. நான் பணக்காரியா தான் பிறந்தேன், பணக்காரியா தான் வளர்ந்தேன், பணக்காரியா தான் இருப்பேன். மணி ஸ்டேட்டஸ் இது ரெண்டும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பே இந்த மிடில் கிளாஸ் ஆள காதலிச்சு கல்யாணம் பண்ணதான். இந்த 10 வருஷத்துல ஒண்ணு நீயா உன் ஸ்டேட்டஸ் உயர்த்திக்கணும், இல்ல எங்க அப்பா கொடுத்த பணத்திலேயே அது உன் ஸ்டேட்டஸ் உயர்த்திக்கணும். அதை விட்டுட்டு உன் மிடில் கிளாஸ் வாழ்க்கைக்கு என்ன எடுக்க நினைக்கிறப்ப அதுலதான் நமக்கு பிரச்சனையே வருது. பணம் 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 எப்படி பணம் பண்ண அலையிற? 10 வருஷம் வாழ்க்கையில 2 குழந்தை இருப்பியா, அது போறதா உனக்கு? 30,000 கையெழுதி சம்பாதிக்கிறேன். இதை விட என்ன வேணும் உனக்கு? 30,000 ரூபாய் ஒரு பெரிய விஷயம் பேசுறேன். இதுவே உன் புத்தியை காட்டுது. என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு நாளைக்கு நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல செலவு பண்ற பணமே 1 லட்சம் ரூபாய். இதெல்லாம் உன் மிடில் கிளாஸ் புத்திக்கு எங்க எட்ட போகுது? லுக் ரமேஷ், குடும்பம் குழந்தை ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வேணுமா, இல்ல பணக்கார வாழ வெட்டியா இருக்கேன்னு கேட்டா ஐ வில் சூஸ் மணி. போய் முதல்ல நான் வாங்கி வச்சிருக்க சட்டை பட்டை போட்டு வாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டிக்கு வருவாங்க, ரெடி ஆகும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இருந்து சாப்பிட்டு தான் போடுங்க. இல்லப்பா, பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு வாட்டி வந்தா கண்டிப்பா சாப்பிடுறோம். என்ன சித்தி பஸ் என்ன 2 கார் இருக்கு, டிரைவரை சொன்னா இப்படி விட்டுற போறான். ரமேஷ், நீ வீடு வசதி நல்லா இருக்கிறத பார்க்கறதுக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ வசதி இருந்தும் நீ எங்களை மறக்காம ஒரு அன்போட பழகிற பத்தியா, இதுவே எங்களுக்கு போதும். இதுவே ஒன்று மென்மேலும் முன்னுக்கு கொண்டு வரும். கவுண்டர் போடலாம் இருக்கேன். ஏய் சீ, இவ்வளோ சீப்பான செல்ஃப் உங்க வீட்ல? இது நான் இது ஃபேஸ்புக்ல கங்காஸ் என்ட்ரன்ஸ். ரமேஷ் ரமேஷ் ரமேஷ், யார் இது பிச்சைக்கார செல்ஃப் வீடு வாசல்ல வச்சு? சாரிமா கங்கா, எங்களோட செருப்பை தான் வீட்டு வாசலை விட்டு வச்சிருக்கோம். ஆமா கங்கா, எப்படி இருக்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அப்படியே இருக்க. உன்னெல்லாம் எங்க சொந்தக்காரன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஹே, என்னப்பா உங்க ரிலேட்டிவ்ஸா? மம்மி 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 மம்மி, நம்ம டாக் பட்டிக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு. ஆமா மம்மி, இது மானவ், இது சம்யுக்தா, நம்ம நியூ நெய்பர்ஸ். ஆமா ஆண்டி, எங்க வீட்ல கூட ஒரு டாக் இருக்கு. Can we bring it here and play? வீட்ல இருக்கிற நாயை ஏன்டா கூட்டிட்டு வந்திருக்கு? அதுக்கு பத்தாதுன்னு அந்த நாயை போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிற நாயெல்லாம் இழுத்துட்டு வருது. இதுல நீங்க வேறையா? போப்பா வாடி போங்க. ரமேஷ், நீ நல்லா சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சு தான் உன்னை பார்க்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்க நிலைமை புரியுது. God bless you. ஹே, நீங்க சொன்னீங்க உங்க வீட்ல ஒரு நாய் தானே இருக்கு, ஆனா உங்க மம்மியே நாயை மாதிரி கொலைக்கறாங்களே. மை காட்,
என்ன ரமேஷ் சொல்ற? என் ஒய்ஃப் தான் ராட்சசின்னு பார்த்தா உன் ஒய்ஃப் அதை விட 10 மடங்கு ராட்சசியா இருப்பா போல இருக்க. எப்படிதான் குடும்பம் நடத்துறியோ நினைச்சு கூட பார்க்க முடியல. கார்த்தி, நானும் எத்தனையோ வாட்டி யோசிச்சிருக்கேன்டா இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமான்னு. ஆனா கல்யாணங்கிறது 2 பேர் சம்பந்தப்பட்ட ஒரு ரிலேஷன். கல்யாணத்துல பார்த்தேன்னா 2 பேரோட விருப்பு வெறுப்பு எப்போதுமே ஒத்து போகணும்னு சொல்ல முடியாது. ஒரு தம்பதி பிரிஞ்சு வாழ நினைச்சா அவங்களுக்கு 1008 காரணம் சொல்லலாம். ஆனா அவங்க சேர்ந்து வாழணும்னு தேடினா கண்டிப்பா 1-2 காரணம் கிடைக்கும்டா. அதையே புடிச்சிட்டு வாழ்ந்துட்டா வாழ்க்கையை ஓட்டிடலாம்டா. என்னை பொறுத்த வரைக்கும் என் 2 குழந்தைகளோட அன்பு எதிர்காலம் இதை மட்டும் நினைச்சுக்கிட்டு என் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கேன்டா. கார்த்தி, அட்வைஸ் பண்ணு நினைக்காதடா. எனக்கு என்னவோ அந்த டைவர்ஸ் விஷயம் கொஞ்சம் அவசரப்பட்டு எடுத்த விஷயமா தோணுது. உங்க 2 பேருக்கும் வயசு இருக்கு, உட்காந்து யோசிங்க, மன்னிக்க கத்துக்கோங்க. சேர்ந்து வாழத்துக்கு உங்க வாழ்க்கையில அந்த 1-2 நல்ல காரியம் கண்டிப்பா கிடைக்கும். யோசிச்சு முடிவெடு, கண்டிப்பா தெரியும் நீ ஒரு நல்ல முடிவெடுப்பேன்னு. ஓகேடா, see you, bye. ஒரு தம்பதி பிரிஞ்சு வாழ நினைச்சா அவங்களுக்கு 1008 காரணம் சொல்லலாம். ஆனா அவங்க சேர்ந்து வாழணும்னு தேடினா கண்டிப்பா 1-2 காரணம் கிடைக்கும்டா. உட்காந்து யோசிங்க, மன்னிக்க கத்துக்கோங்க. சேர்ந்து வாழத்துக்கு உங்க வாழ்க்கையில அந்த 1-2 நல்ல காரியம் கண்டிப்பா கிடைக்கும். டாடி, சீக்கிரம் வாங்க, மம்மி பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். சாரி கங்கா, என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நம்முடைய அன்பான வாழ்க்கையை பத்தி ஒரு பொய் சொல்லிட்டேன். நீ எங்க இருந்தாலும் என்னை மன்னிப்பேன்னு எனக்கு தெரியும். வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில, சரசங்கள் பயில, மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாடில் நேசமொரு கோடி, செஞ்சமெனும் வீணை பாடுமே தோடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே.